வணக்கம். ஓஷோ உலகம். மனிதர்களுடைய மனப்போக்கு எப்படியெல்லாம் வினோதமாக இருக்கும் அப்படின்றக்காக ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு இன்னும் சொல்லப்போனால் சிரிப்பு வந்துச்சு. இப்படியெல்லாம் கூட உலகத்தில் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால நீங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். ஓஷோ தன்னுடைய நூலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை மட்டுமல்ல, நடன நிகழ்ச்சியும் கூட. அந்த நடன நிகழ்ச்சியை, அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஏராளமான மனிதர்கள் அந்த இசை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ஆடிட்டோரியத்திற்கு குழுமி இருந்தார்கள். ஹவுஸ்ஃபுல் என்று கூறக்கூடிய அளவிற்கு அரங்கு நிறைந்த காட்சியாக அது நடைபெற்றது. மேடையில் பல பாடகர்கள் பாடினார்கள், பல கலைஞர்கள் ஆடினார்கள், பலர் பாடிக்கொண்டே நடனம் ஆடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கு நடைபெற்றது. அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது மனிதர்கள் வாயை பிளந்து கொண்டு அந்த இசை நிகழ்ச்சியை, நடன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தார்கள். எந்த அளவிற்கு அருமையாக இசைக்கலைஞர்கள் இசை அமைக்கிறார்கள், எந்த அளவிற்கு அற்புதமாக அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடல்கள் நம்முடைய மனங்களில் எந்த அளவிற்கு சந்தோஷமான அனுபவங்களை தந்து கொண்டு இருக்கின்றன. அந்த இசை கருவிகளிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இசை எந்த அளவிற்கு நம்முடைய மனங்களில் இதற்கு முன்பு நாம் உணர்ந்திராத புத்துணர்ச்சியை பரப்பி நம்மை எங்கோ ஒரு உலகத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்கின்றன அப்படின்னு சொல்லி தங்களையே மறந்து அந்த நிகழ்ச்சியில் மக்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே அவங்களுக்கு இந்த ஆடிட்டோரியத்தில் நம்ம இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்குறோம், நடன நிகழ்ச்சியை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட இல்லை. இதையெல்லாம் தாண்டி வேறு ஏதோ உலகத்திற்குள் தாங்கள் நுழைந்துவிட்ட அனுபவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியத்தில் சிறிதும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது. அந்த பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த நடன இசை நிகழ்ச்சிக்கு மத்தியில் அங்கு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்று விட்டது. நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு ஆண் தன்னுடன் சேர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்த தன்னுடைய மனைவியை கழுத்தை நெரித்து கொன்று விட்டார். இந்த சம்பவம் மேடையில் நடைபெற்றது. மக்கள் தங்களையே மறந்து பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இசையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நடனங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நடன நிகழ்ச்சியில் தங்களையே மறந்து அவர்கள் இருந்தார்கள். அந்த பாடலில் தங்களையே மறந்து அவர்கள் இருந்தார்கள். அந்த இசையில் தங்களையே மறந்து அவர்கள் முழுமையான வேறு உலகத்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மேடையில் ஒரு கொலை நடக்கிறது என்றால் அவர்கள் அதை சிறிது கூட நம்புவார்களா? அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மேடையில் கொலை நடக்கிறதா? அதுவும் பாடல் பாடிக்கொண்டிருக்கும்போது, இசை இசைக்கப்பட்டு கொண்டிருக்கும்போது, நடனம் நடந்து கொண்டு இருக்கும்போது, இவை நடந்து கொண்டிருப்பதற்கு மத்தியில் ஒரு கொலையா? எப்படி? அதுவும் மேடையிலேயே நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடனக் கலைஞன் தன்னுடைய மனைவியை கொன்று விட்டானா? எப்படி இது நடக்கும்? இது சாத்தியமா? அப்படின்ற மாதிரிலாம் அவர்கள் கேள்வி கணைகள் தங்களுடைய மனங்களில் உண்டாக அவர்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருச்சு. நடந்த பிறகு இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்கள் அப்படின்றது இல்லையா, அனைவரையும் அழைத்து 300 பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள், அந்த 300 பேரையுமே நீதிமன்றத்துக்கு வர வச்சிட்டாங்க. அந்த 300 பேரையும் வர வச்சு, நீங்கள் எல்லாமே அந்த சம்பவம் நடந்த அன்று அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாட்டு பாடினாங்க, இசை கருவியை இசைச்சாங்க, நடனம் ஆடினாங்க. நாங்கள் பாட்டை கேட்டோம், அந்த இசை கருவிகளிலேருந்து வந்த இசையை கேட்டோம், நடனத்தை பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயே லயிச்சு போய் எங்களையே மறந்து நாங்கள் அந்த இசை நிகழ்ச்சியையும் நடன நிகழ்ச்சியையும் ரசித்தோம், பார்த்தோம். அதான் உண்மையாகவே நடைபெற்றது, எங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீதிபதி சொன்னார், அதெல்லாம் சரிதான், நீங்கள் நடனத்தை பார்த்தீங்க, இசையை கேட்டீங்க, பாட்டை கேட்டீங்கலாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் மேடையிலேயே ஒரு நடனம்
ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லை எங்களுக்கு தெரியாது. அது பின்னாடி வந்து அந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது அப்படின்றது ஒன்று. மறுநாள் பத்திரிகையில் வந்து நாளிதழ்களில் செய்தியாக வந்து அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில் வந்து இது செய்தியாக வந்து அப்படின்லாம் ஆன பிறகு தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவமே அங்கு அந்த ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றதே எங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னங்க வினோதமான ஆளுகளாக இருக்கீங்க நீங்கள். பாட்டை கேட்குறது, டான்ஸை ரசிக்கிறது, மியூசிக் கேட்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பற்றி கூட ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கீங்க. சரி கொலை நடக்குது, ரைட்டு. டக்குன்னு கொலை நடந்துச்சுன்னா போய் உடனே இமீடியட்டாக போய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கொலை நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணுமா இல்லையா? மேடையில் ஏறி போய் அந்த கொலை செய்ய முயற்சி செஞ்ச ஆளை தடுத்து கொலையெல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து கையை பிடிச்சி நிறுத்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாகவே உட்காந்து கடைசி வரை இருந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி கேட்டார். அதுக்கு வந்து வினோதமான பதிலை இந்த ஆளுக்கு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. நாங்கள் வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நடனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இசை வந்துச்சு, அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இந்த கொலை நடந்துச்சு அப்படின்றீங்கள, அவர் வந்து அவர் ஒய்ஃபை வந்து கழுத்தை பிடிச்சி ஏதோ நெரிச்சார். நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சது என்ன அப்படின்னா, அதுவும் நடனத்தினுடைய ஒரு பகுதின்னு நினச்சோம். இப்போ கழுத்தை தூக்கி அப்படிங்கும்போது அப்படியே திருக்கிட்டே அப்படி ஆடி அப்படின்னு இருக்குல்ல, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அந்த கழுத்தில் இவர் கையை கொண்டு போய் வச்சுருக்காரு, டைட்டாக பிடிச்சி வச்சுருக்காரு, இறுக்கி. அது நடனம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் நடனம் ஆடும்போது அவர் ஒய்ஃபினுடைய கழுத்தில் கையை வந்து இறுக்கி வச்சுக்கிட்டு நடனம் ஆடுறாரு. ஹீ இஸ் டச்சிங் ஹர் நெக்கு அப்படி தான் நாங்கள் நினச்சோம். டைட்டாக கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, அதுவும் நடனத்தினுடைய ஒரு பகுதி, ஏ பார்ட் ஆஃப் த டான்ஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அது கொலையும் நடக்கலை. அவர் கழுத்தை பிடிச்சி இறுக்கி அப்படியே நெருக்கிறாருன்னெலாம் நாங்கள் நினைக்கல. நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நடனத்தினுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய கைகளை கொண்டு போய் தன்னுடைய மனைவியின் கழுத்தில் இறுக வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அது டான்ஸ் தான் நினச்சோம். அதனால் அவர் டைட்டாக பிடிச்சி இருக்கும்போது நாங்கள் உண்மையாகவே கை தட்டினோம். அப்படியே இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே அப்படியே கையை கொண்டு போய் அப்படியே கழுத்தில் வச்சு அப்படியே டைட்டாக வச்சு, என்ன அருமையாக அந்த கையெல்லாம் எவ்வளோ அருமையாக அப்படியே அசையுது அப்படின்ற மாதிரி நினச்சி, நடனத்தினுடைய ஒரு பகுதி என்று நினைத்து அந்த கழுத்தை நெரிக்கக்கூடிய அந்த சம்பவத்தையே கூட நாங்கள் ரசித்து பார்த்தோம், கை தட்டினோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சொன்ன உடனே நீதிபதி இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என்னங்க இப்படி இருக்கீங்க? ஒரு கொலை நடந்திருக்கு, கொலையினே தெரியாமல் அதை நடனத்தினுடைய ஒரு பகுதியாக நினச்சோம். கழுத்தை பிடிச்சி நெருச்சி அப்படின்ற ஒரு காரியத்தை நடந்துச்சுன்னா அவர் எந்த அளவிற்கு நடனம் ஆடிக்கொண்டே தன்னுடைய கைகளை தன்னுடைய மனைவியின் கழுத்தில் இறுக்கமாக வைத்து டைட்டாக பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவருடைய அந்த செயலை பார்த்து கைதட்டணும்னு சொல்கிறீங்க. வினோதமாக இருக்குது. இப்படியெல்லாம் வினோதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் நினச்சி பார்க்கும்போதே இதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இதற்காக நாம் வந்து சிரிக்கிறதா கோபப்படுறதான்றதே எனக்கே தெரியலை. உங்களையெல்லாம் எப்படி மனிதர்கள் என்று நினைப்பது அப்படின்னே எனக்கு தெரியல. இதை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரியல. நானே இப்போ ரொம்ப குழம்பி போன நிலையில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பது நல்லதா அப்படின்றதான் என் மனசில் இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த உண்மையான சம்பவத்தை ஓஷோ தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார். இதை படிக்கும்போது இப்போதும் என் மனதிற்கு தோன்றுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்போதும் உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட ஆழமாக யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இப்போதும் ஏராளமாக பார்த்திருப்பீர்கள், இப்போதும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஓஷோ கூறிய சம்பவத்தை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இதே போன்ற எத்தனையோ வினோதமான மனிதர்களை நீங்களும் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களாலேயே நிச்சயமாக உணர முடியும்.